challenge is Rosa student from Government College of Technology. I am a technical champion Rohit along with me. Rohit வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் நெட்வொர்க் தியரியில சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறான்னு கேப்போம். சோ இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் தியரியில டூ போர்ட் நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ டூ போர்ட் நெட்வொர்க்ஸ்ல அஞ்சு விதமான parameters இருக்கு. So y parameter, z parameter, h parameter, g parameter, abcd parameter or transmission parameter னு சொல்லுவோம். இது நம்ம வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணுவோம். பவர் டிரான்ஸ்மிஷன் அனாலிசிஸ்லயும் நம்ம இந்த பாராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கை சிந்தசைஸ் பண்றதுக்காக ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து y parameter. ஸோ y parameter வந்து ஷார்ட் சர்க்யூட் பாராமீட்டர்னு சொல்லலாம். அதுவும் இல்லாட்டினா அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் given network இன்புட் வோல்டேஜையும் இன்புட் சைடுல உள்ள வோல்டேஜை கரெக்ட்டா நம்ம V1 I1 னு டினோட் பண்ணிப்போம். அவுட்புட் சைடுல உள்ள வோல்டேஜ் கரெக்ட்டா நம்ம V2 I1 டினோட் பண்ணிப்போம். இதுல என்ன இம்பார்ட்டன்ட்டான விஷயம்னா ஏதாச்சும் ரெண்டு அதாவது வோல்டேஜ் வந்து கரண்ட் டிபெண்டா இருக்கும் அல்லது கரண்ட் வந்து வோல்டேஜ் டிபெண்டா இருக்கும் இந்த பாராமீட்டர்ஸ் கன்சிடர் பண்ணும்போது. இப்போ நம்ம y பாராமீட்டர்ல வந்து வோல்டேஜ் இன்டிபெண்டன்ட்டா இருக்கும், அதே சமயத்துல கரண்ட் வந்து வோல்டேஜ் டிபெண்டா இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம y பாராமீட்டர் வோல்டேஜ் பாராமீட்டர்னு நம்ம சொல்லுவோம். அங்க வந்து வோல்டேஜ் would be 0. ஸோ வோல்டேஜ் 0னா ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். ஸோ ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனால இதை ஷார்ட் சர்க்யூட் பாராமீட்டர் நம்ம சொல்றோம். ஸோ இங்க பார்க்குறோம் I1 and I2 வந்து டிபெண்டன்ட் பாராமீட்டர். ஸோ அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிப்போம். V1 and V2 ஆர் இண்டிபெண்டன்ட் பாராமீட்டர். ஸோ கரண்ட் வந்து வோல்டேஜ் டிபெண்டாக இருக்கு y பாராமீட்டரில். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம y பாராமீட்டர்ஸால கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ I1 இங்க பார்த்தீங்கன்னா I1 I2 equal to y11 y12 y21 y22 multiplied with v1 and v2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டோம். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா I1 is equal to y11 into v1 plus y12 into v2. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கரண்ட் I2 equal to y21 v1 plus y22 v2. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பாராமீட்டர்ஸா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து y11. ஸோ y11 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா V2 வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜை வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கலாம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம்னா V2 equal to 0. ஸோ V2 0 ஆகும்போது இந்த பாராமீட்டர் கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு I1 is equal to y11 equal to I1 by V1 கிடைச்சிடும். ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா இன்புட் பாராமீட்டர்ஸ் இன்புட் சைடுல உள்ள பாராமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது I1 divided by V1. ஸோ அதனால நம்ம ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே சைடுல இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து டிரைவிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ y11 equal to I1 divided by V1. ஸோ அதனால நம்ம டிரைவிங் பாயிண்ட் ஃபார்வர்ட் இன்புட் சைடுல டினோட் பண்ணனால நம்ம இன்புட் அட்மிட்டன்ஸ் நம்ம சொல்றோம். இது y12 நம்மளுக்கு வேணும்னா இன்புட் சைடுல உள்ள வோல்டேஜ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கலாம். அப்ப V1 equal to 0, y12 equal to I1 divided by V2. சோ நம்ம பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல வந்து அவுட்புட்டும் நியூமரேட்டர்ல வந்து இன்புட்டும் இருக்கனால ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் நம்ம சொல்றோம். அதாவது இன்புட்ல இருந்து அவுட்புட் போறனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த பவர். சோ அதனால ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் நம்ம சொல்றோம். இந்த அடுத்த பாராமீட்டர் y21 is equal to I21 divided by V1. I1 divided by V1 when V2 equal to 0. So நம்மளுக்கு வந்து நியூமரேட்டர்ல அவுட்புட் சைடும் டினாமினேட்டர்ல இன்புட் சைடும் இருக்கனால ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்த லாஸ்ட் பாராமீட்டர் y22 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம V1 இன்புட் வோல்டேஜை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிப்போம். ஸோ y22 equal to I2 divided by V2. ஸோ இதை நம்ம ரெண்டுமே அவுட்புட் சைடில் உள்ள பாராமீட்டரா இருக்கனால இதை நம்ம டிரைவிங் பாயிண்ட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ் நம்ம டினோட் பண்றோம். ஸோ y11 டிரைவிங் பாயிண்ட் ஃபார்வர்ட் இன்புட் அட்மிட்டன்ஸ்னும் y12 ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ்னும் y21 ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ்னும் y22 டிரைவிங் பாயிண்ட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலமா நம்ம வந்து சர்க்யூட் டிரா பண்ணுவோம்.
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா y1 இன்புட் சைடில் உள்ள வோல்டேஜ் V1 அவுட்புட் சைடில் உள்ள வோல்டேஜ் V2 டினோட் பண்ணிப்போம். இங்கே வந்து நம்ம கரண்ட் வந்து பாஸ் ஆக கரண்ட் வந்து y11ங்கிற அட்மிட்டன்ஸில் பாஸ் ஆகி y12 கிராஸ் y12 இன்டூ V2ங்கிற இன்னொரு பிளாக்ல நம்மளுக்கு பாஸ் ஆகும். இது வந்து இன்புட் சைடில் உள்ள கரண்ட். அவுட்புட் சைடில் நம்ம பார்க்கும்போது கரண்ட் I2 வந்து y22ங்கிற அட்மிட்டன்ஸ்லையும் y21 இன்டூ V1ங்கிற நம்மளுக்கு இன்னொரு கரண்ட் பிளாக்லையும் இங்கே பாஸ் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து இந்த சர்க்யூட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் y பேராமீட்டர், ஷார்ட் சர்க்யூட் பேராமீட்டர், அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா நெட்வொர்க் தியரியில் y பேராமீட்டர், ஷார்ட் சர்க்யூட் பேராமீட்டர் அண்ட் அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர்ன்றதை தான் பார்த்தோம். எல்லாமே ஒன்று தான். ஸோ எப்படி டிரைவ் பண்ணுறது சூப்பராக கற்றுக் கொடுத்த தம்பி ரோஹித்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.